ஓம் சக்தி டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் காஞ்சிபுரத்தில் ஆதி காமாட்சி தலம் என்று சொல்லக்கூடிய ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலின் தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலை பார்க்குற புதிய நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதி காமாட்சி அருள்மிகு ஆதி பீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோயில். நகரேஷு காஞ்சி என போற்றப்படும் காஞ்சிபுரம் 51 சக்தி பீடங்களில் ஐகார பீடமாக விளங்குகிறது. தட்சனுடைய யாகத்தின் முடிவில் தாட்சாயணி தன் உடலை சிதைத்து கொண்ட போது தேவியின் நாபிக் கமலம் விழுந்த இடம் என்பதால் காஞ்சிபுரம் ஒட்டியான பீடம் காமகோடி பீடம் என்று வழங்கப்படுகின்றது. இத்தலம் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் குமரக்கோட்டம் முருகன் கோயிலுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இத்தலம் காளி கோட்டம் எனும் புராண பெயரை கொண்டது. அம்பாள் காளியாக அருள் புரியும் தலம் என்பதால் இத்தலம் காளி கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலின் பெயர் ஸ்ரீ ஆதி காமாட்சி அருள்மிகு ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோயில். இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ ஆதி காமாட்சி அருள்மிகு ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள். காஞ்சிக்கு காளியாக வந்த காமாட்சி முதலில் தவம் செய்த தலம் என்பதால் அன்னை இங்கு ஆதி காமாட்சி என்று அழைக்கப்படுகிறார். இது காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் முற்பட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது. அன்னை இங்கே சாந்தம் தவழும் முகத்துடன் 4 திருக்கரங்களுடன் பாசம் அங்குசம் ஏந்தி அபயஹஸ்தம் அட்சய பாத்திரம் ஏந்தி பத்மாசனத்தில் அமர்ந்து தவக்கோலத்தில் கம்பீரமாக தென்கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அன்னையின் ஜடாமுடியில் பிறை கபாலம் பாம்பு முதலியவையும் சிவபெருமானை போன்று நெற்றியில் கண்ணும் சிறிய கோரை பற்களும் உள்ளன. அம்பாள் இங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். அதை உணர்த்தும் விதமாக அம்பாளின் ஒரு காது ஆண் காது போன்றும் ஒரு காது பெண் காது போன்றும் அமைந்துள்ளது அபிஷேகம் செய்யும் போது கவனிக்கலாம். அன்னையின் திருவடியில் சும்பன் நிசும்பன் மகிஷன் என்ற 3 அசுரர்களின் சிரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சன்னதியில் ஸ்ரீ சக்கர அர்த்தமேரும் அதே போல அர்த்த மண்டபத்தில் காளி யந்திரமும் உள்ளது. இத்தலத்தின் சிறப்புகள்: அம்பாள் காசியில் அன்னபூரணியாக இருந்து காஞ்சிக்கு வந்ததாக ஐதீகம். இங்கு அன்னபூரணிக்கும் நவராத்திரி மண்டபத்தில் சன்னதி உள்ளது. அதே போல அன்னை இங்கு காளியாக இருந்து காமாட்சியாகவும் அருள் புரிகிறாள். அதை உணர்த்தும் விதமாக காமாட்சி அம்மனும் காளிகாம்பாலும் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சியில் காளிகாம்பாளை தரிசித்துவிட்டு காமாட்சியை தரிசிப்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. பொதுவாக காளியாக இருக்கும் அம்பாள் வெவ்வேறு வடிவங்களில் அமர்ந்திருப்பார். ஆனால் உலகத்திலேயே இத்தலத்தில் மட்டுமே விசேஷமாக பத்மாசனத்தில் காட்சியளிக்கிறாள் என்பது சிறப்பு. அதே போல உற்சவர் அம்பாள் கமல பீடத்துடன் கூடிய ஸ்ரீ சக்கரத்தின் மேல் நின்று கொண்டிருப்பது விசேஷம். மூலவருக்கு கீழே உள்ளதை போன்று இந்த பீடத்திலும் 3 அசுரர்களின் சிரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அருகில் லக்ஷ்மி சரஸ்வதியோடு முப்பெரும் தேவியாக காட்சியளிப்பது சிறப்பு. வேறெங்கும் இல்லாத வகையில் மூலவரை போன்று உற்சவர் அம்பாளும் 3 கண்களுடன் உள்ளார். ஊஞ்சல் சேவை நடைபெறும் காலங்களில் அருகில் சென்று கவனிக்க முடியும். அடுத்து முன்மண்டபத்தில் அபூர்வமான சக்தி லிங்கம் உள்ளது. இந்த லிங்கத்தின் பானத்தில் அம்பாளின் வடிவம் உள்ளது. இந்தியாவிலேயே இது போன்று வேறெங்கும் இல்லை என்பது சிறப்பு. இதை அர்த்தநாரீஸ்வர லிங்கம் என்றும் அழைக்கின்றனர். அடுத்து உள்பிரகாரத்தில் பல்லவர் கால புடை சிற்பமாக மாடத்தில் உள்ள காளிகாம்பாள் மிகவும் தொன்மையானவள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக அம்பாள் சன்னதிக்கு முன்பாக துவாரபாலகியர் இருப்பர். இத்தலத்தில் மகா மண்டபத்தில் துவாரபாலகர்களும் அதே போல அர்த்த மண்டபத்தில் துவார பாலகியர்களும் உள்ளது சிறப்பு. இத்தலத்தில் வழிபட்டோர் ஆதிசங்கரர் இங்கே வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. பழமை: இத்தலம் சுமார் 3500 ஆண்டுகள் பழமையான தலம் என்று திருக்கோயிலில் கல்வெட்டு உள்ளது. ஆகமம் காமிகம் ஆகமம் இங்கே பின்பற்றப்படுகிறது. நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் செயல் அலுவலர் மற்றும் விஸ்வகர்மா குலத்து அறங்காவலர்களால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. இந்த கோயிலின் தல வரலாறு பார்க்கலாம். கைலாயத்தில் ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அம்பாள் விளையாட்டா சிவபெருமானுடைய திருக்கண்களை தன் கைகளால் மூடுறாங்க. சிவபெருமானுடைய 2 கண்களும் சூரியன் சந்திரனா இருப்பதால அம்பாள் அதை மறைத்த போது சகல உலகங்களும் இருள மூழ்கி ஜீவராசிகள் கிட்ட பாவம் பெருகி அந்த பாவமே கருமை நிறமா அம்பாளுடைய திருமேனியில படியுது. இதனால பொன்னிறமான அம்பாள் கருமை நிறமா மாறினதும் அதிர்ச்சி அடைந்து சிவபெருமானுடைய கண்களை மூடியிருந்த கைகளை எடுத்ததும் உலகமும் ஒளி பெற்று இயங்க தொடங்குது. தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அம்பாள் தான் கருமை நிறமடைந்த காரணத்தையும் கேட்குறாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்றார்,
தேவி, இது கருமை நிறமல்ல, உலகில் வாழும் ஜீவராசிகளின் பாவத்தின் வடிவம். கருமையான உன்னை காளின்னு அழைப்பாங்கன்னு சொல்றார். அம்பாலும் இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் பொன்னிறம் கிடைக்க பிராயச்சித்தம் கேட்கும்போது, பூலோகத்தில் தவம் செய்து சிவபூஜை செய்தால் எம்மை அடையலாம்னு சிவபெருமான் சொல்றார். அதன் காரணமாக அம்பாள் பத்ரிகாசிரமத்தில் கார்த்தியாயன முனிவருடைய குழந்தையாக அவதரித்து வளர்ந்து அதன் பிறகு காசிக்கு சென்று அங்கு அன்னபூரணியாக பஞ்சம் போக்கி காசிராஜனுக்கு முக்தி அளிக்கிறாங்க. அதன் பிறகு காஞ்சிக்கு வந்த அம்பாள் இங்கே தவம் செய்கிறதுக்கு முன் கங்கணேசம் கடகேசம் என 2 சிவலிங்கங்கள் அமைச்சு பூஜித்து ஆதிபீடமான இத்தலத்தில் அமர்ந்து 32 அறங்களை செய்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க. அப்போ சும்பன் நிசும்பன் மகிஷன் என்ற காபாலிகர்கள் உயிர்களை பலி கொடுத்து துஷ்ட பூஜை துஷ்ட யாகங்கள் செய்து மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் எல்லோரும் அம்பாளிடம் வேண்ட அம்பாலும் அந்த 3 அசுரர்களையும் வதம் பண்ணுறாங்க. வதம் செய்த பிறகும் அம்பாளின் உக்ரம் தனியலை. எந்த பூஜை செய்தாலும் அம்பாளுடைய உக்ரத்தை தணிக்க முடியலை. அதை உணர்ந்த ஆதிசங்கரர் காஞ்சிக்கு வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்கிறார். அந்த பூஜையில் மகிழ்ந்த அம்பாள் சாந்தமாகி பத்மாசனத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதே தரிசனத்தில் அம்பாள் இங்கேயும் காட்சி கொடுக்குறாங்க. அதன் பிறகு அம்பாள் கம்பா நதிக்கரையில் மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கம் பிடித்து ஏகாம்பரநாதரை வழிபட்டு வரும்போது அம்பாளுடைய பக்தியை சோதிக்கு எண்ணி சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வர செய்கிறார். அந்த வெள்ளத்தினால மணல் லிங்கத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமோன்னு பயந்து அம்பாள் தன் முழங்காலை ஊன்றி 2 கைகளாலும் சிவலிங்கத்தை மார்போடு அணைத்து தழுவிக்கும் போது அன்னையின் வளைத்தழும்பும் முளைச்சுவடும் சிவலிங்கத்தின் மேல் அழுந்தியதும் சிவபெருமான் மகிழ்ந்து காட்சி கொடுத்து சொல்றார், காளி, நீயும் நானும் வேறல்ல ஒருவர்தான். கருமை நிறத்தால காளின்னு பெயர் பெற்ற நீ உன்னுடைய உக்ர சக்தியால அரக்கர்களை அழித்ததை கண்டு எனக்கு மகிழ்ச்சி, விரும்பியதை கேள்னு சொல்றார். அன்னையும் மீண்டும் பொன்னிறம் பெற அருள் புரியணும்னு கேட்க சிவபெருமானும் வரம் தந்து இனி நீ கௌரின்னு அழைக்கப்படுவாய்ன்னு அருள் தரார். உடனே அம்பாளும் தன்னுடைய கருமை நிறத்தை சட்டை போல கழட்ட அந்த கருமை நிறமே கௌசிகி என்ற ஒரு அம்பாளா உருவெடுத்து தன் பெயரில் கௌசிகேசம் அப்படின்னு ஒரு சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு பேறு பெற்றாங்க. கௌசிகி வழிபட்ட கோவில் காமாட்சி அம்மன் கோவில் கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்கு. பொன்னிறம் அடைந்த அம்பாள் கௌரியாக இறைவனுடைய விருப்பப்படி பங்குனி உத்தர நன்னாளில் சிவபெருமானை மணந்தார் என்பது வரலாறு. இப்போது ஆலயவளம். இந்த கோவிலின் நுழைவாயில் செங்கழு நீரோடி வீதியிலிருந்து இந்த கோவிலுக்கு செல்லும் சாலை முகப்பலை இருக்கு. இதுதான் கோவிலின் நுழைவாயில். இங்கே அர்ச்சனைக்குரிய பொருட்களையும் வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ளே வந்ததும் இது கோவிலின் முன்புறம். வெளிப்பிரகாரமும் இதுதான். இங்கே 16 கால் மண்டபம் இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு இங்கே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக ஊஞ்சல் சேவை நடக்கும். முதலில் உள்ள பலிபீடத்தை வணங்கலாம். அடுத்து ரிஷி கோபுரம் எதிரில் உள்ள கொடிமரத்தை வணங்கலாம். இந்த கொடிமரத்தில் அன்னையின் வடிவத்தையும் தரிசிக்கலாம். அடுத்து சன்னதிக்கு எதிரில் உள்ள மூலவரை நோக்கிய சிம்ம வாகனத்தை வணங்கலாம். இந்த சிம்மத்தின் வடிவம் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 நிலைகள் 7 கலசங்களோடு தென்கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற ரிஷி கோபுரத்தை வணங்கலாம். இந்த கோபுரத்தில் நிறைய தெய்வங்களின் சிற்பங்களையும் பார்க்கலாம். ரிஷி கோபுரம் கடந்து உள்ள வந்ததும் அன்னையை தரிசிக்க காத்திருக்கும் பக்தர்கள் கூட்டத்தை பார்க்குறோம். இது சன்னதி நுழைவாயில். இந்த நுழைவாயிலின் 2 பக்கமும் அஷ்டலட்சுமிகளையும் மேலே கஜலட்சுமியையும் தரிசிக்கலாம். சன்னதி நுழைவாயிலின் வலது பக்கம் சக்தி லிங்கம் இருக்கு. அபூர்வமான இந்த சிவலிங்கத்தில் அம்பாளையும் தரிசிக்கலாம். சக்தி லிங்கம் பக்கத்திலேயே சக்தி கணபதியையும் தரிசித்து விட்டு சன்னதிக்குள்ளே போகலாம். தென்கிழக்கு நோக்கிய சன்னதியில் இத்தலத்தின் மூலவர் ஆதி காமாட்சி காளிகாம்பாள் அன்னையை கண்குளிர தரிசிக்கலாம். அம்பாள் திருவடியில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தையும் அதே போல் அர்த்த மண்டபத்தில் உள்ள காளி யந்திரத்தையும் இங்கே விசேஷமாக தரிசிக்கலாம்.
இங்கே உற்சவர் சன்னதி பக்கத்தில் ஈசான மூலையில் உள்ள ஸ்தபன கணபதியை தரிசிக்கலாம். இது சன்னதியிலிருந்து வெளியே வரும் வழி. அடுத்து உள்பிரகாரத்தை வலம் வரலாம். இது சன்னதியின் வலது பக்க உள்பிரகாரம். இங்கே நவராத்திரி மண்டபம் இருக்கு. முதலில் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தெய்வங்களான ஸ்ரீ நர்த்தன கணபதி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ பிராமினி, கடைசியாக உள்ள துர்க்கை அம்மனையும் இந்த சன்னதி கோஷ்டத்தில் தரிசிக்கலாம். அடுத்து இது நவராத்திரி மண்டபம். இங்கே உற்சவர் அம்பாளையும் மற்ற தெய்வங்களையும் பார்க்கலாம். லக்ஷ்மி சரஸ்வதியோடு முப்பெரும் தேவியாக உள்ள இத்தலத்தின் உற்சவர் காளிகாம்பாளின் ஆரத்தியை தரிசிக்கலாம். सर्वं जयति ओम मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे मंगलार्थं मंगलेरि मांगल्यं दैमे सदा आदिबीजा परमेश्वरी कालिकाम्बिकायै मादिकामाक्षि देव्यै नमो नमः. உற்சவருக்கு பின்புறம் பலிபீடம், இறைவனை நோக்கிய நந்தி பகவான், மடாலீஸ்வரரையும் தரிசிக்கலாம். அடுத்து அன்னபூரணியையும் தரிசிக்கலாம். அதற்கடுத்து உள்ள காலச்சக்கரத்தையும் இங்க தரிசிக்கலாம். அடுத்து உள்ள சதாசிவமூர்த்தி, வீர பிரம்மேந்திரர் சீடர் சித்தையா, வீர பிரம்மேந்திரர் மனைவி கோவிந்தம்மாள் உற்சவர்களையும் தரிசிக்கலாம். இது சன்னதியின் இடது பக்க உள்பிரகாரம். இங்கே தரிசிக்க வேண்டிய தெய்வங்களை பார்க்கலாம். இந்த பிரகாரத்தில் அரசும் வேம்பும் கூடிய நாகர் சன்னதி இருக்கு. முதலில் கீழே உள்ள சப்த கன்னி தெய்வங்களையும் தரிசிக்கலாம். மேலே முதலில் உள்ள சாஸ்தா, அதற்கடுத்து வரிசையாக உள்ள நாக தெய்வங்களையும் இங்கு தரிசிக்கலாம். அடுத்து வலது பக்கம் உள்ள விநாயகர், பின்பக்கம் உள்ள கல்சிற்பத்தாலான புற்று, அடுத்து இடது பக்கம் உள்ள விநாயகர், அதற்கடுத்து உள்ள நாக தெய்வங்களையும் தரிசிக்கலாம். பக்கத்திலேயே மாடத்தில் உள்ள மகிஷாசுர மர்த்தினி சன்னதி இருக்கு. இங்க மிகவும் பழமையான மகிஷாசுர மர்த்தினி அம்மனை தரிசிக்கலாம். அடுத்து பைரவர் சன்னதி இருக்கு. இங்க ருரு பைரவரையும் தரிசிக்கலாம். இந்த உள்பிரகாரத்தில் கடைசியாக மாடத்தில் உள்ள ஆதி காமாட்சி சன்னதி இது. பல்லவர் கால புடை சிற்பமான இந்த அம்பாள் மிகவும் தொன்மையானவர். சன்னதியில் நாம் தரிசித்த அதே அம்பாள் இங்கே அசுரர்கள் இல்லாமல் காட்சி தராங்க. இந்த பிரகாரத்தில் இருந்து 3 நிலைகள் 5 கலசங்களோடு தென்கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற மூலவர் விமானத்தையும் பக்கத்தில் உற்சவர் விமானத்தையும் தரிசிக்கலாம். இது மூலவர் விமானத்தின் பின்புறம். இந்த விமானத்தில் அம்பாளின் முக்கியமான சக்தி வடிவங்களை பார்க்கலாம். இது உள்பிரகார வலம் முடித்து வெளியேறும் வழி. சாந்த கோலத்தில் உள்ள மூலவர் காளிகாம்பாள் இங்க லக்ஷ்மி சரஸ்வதியோடு காட்சியளிக்கிறாங்க. அடுத்து சன்னதி நுழைவாயிலின் இடது பக்கம்
வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரையும் தரிசிக்கலாம். இப்போ ஆலய வலம் முடித்து கொடிமரம் அருகே விழுந்து வணங்கிக்கலாம். இது கொடிமரம் எதிரில் உள்ள வழி. இந்த வழியாக சென்று மாகாளேஸ்வரர் கோயில், குமரக்கோட்டம் முருகன் கோயிலையும் தரிசிக்கலாம். நம்ம கோவில வழிபாடு பார்த்தீங்கன்னா சக்தி லிங்கம் இருக்குது, ரொம்ப விசேஷமானது. சுவாமி அம்பாள் ஒன்றா இருக்கிறது ஐதீகம். லிங்க திருமலையிலேயே அம்பாள் இருப்பா. சோமவாரத்து அன்றைக்கி வந்து நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். பூஜை மலர்கள், உங்களுக்கு விசேஷ மலர்கள் எது ஒன்றா அர்ச்சனை பண்ணிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். உங்களுக்குள்ளே எதனா பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்வீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து மாங்கல்யம் பரிகாரம் பண்ணுறதுக்கு விசேஷம். நிறைய பேர் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா. இங்கே வந்து நம்மளால் முடிஞ்சது மாங்கல்ய கயிறில் மஞ்சக்கிழங்கு, அப்படி இல்லை அப்படின்னா மாங்கல்ய பொட்டுன்னு சொல்லுவாள், பொட்டு தாலின்னு சொல்லுவாள். அது மாதிரி பொட்டு தாலி சாத்தி நம்ம ஜாதகம் வச்சு 2 மாலைகள் அம்பாளுக்கு சாத்தி முகூர்த்த நாள்லையோ இல்லைனா உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா வர நாள்லையோ வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா உடனே கை கொடுத்தா ஐதீகம். அதிகபட்சம் 3 வாரத்தில் உங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து கைகூடி வரும். அடுத்து இங்கே துலாபார விசேஷம். அம்பாள்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பொருளை நீங்கள் துலாபாரத்தில் வச்சு அம்பாள்கிட்ட கொடுக்குறது ரொம்ப விசேஷம். நம்ம கோயிலில் விசேஷ நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விசேஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இரவு பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஊஞ்சல் சேவை நடைபெறும். அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி விசேஷம். பௌர்ணமி அன்று இரவு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே மகா அபிஷேகங்கள், தீபாராதனை எல்லாம் நடைபெறுகிறது. அதே மாதிரி அமாவாசைகள்லாம் விசேஷம். இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை வந்து அம்பாளுக்கு வந்து உகந்த நாள். வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் என்ன பலன்களாக இருந்தாலும் அம்பாளுக்கு கேட்டவுடனே கொடுப்பா. அதே போல் ஆடி வெள்ளி இங்கே விசேஷம். ஆடி பூரத்தன்னைக்கு லட்சதீபம் இங்கே சிறப்பாக நடக்குது. அடுத்து நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா அந்த 13 நாளும் 3 காலமும் வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. நவராத்திரியில் சித்திர நட்சத்திர அன்னைக்கு விஸ்வ பிரம்ம ஜெயந்தி சிறப்பாக நடைபெறுகிறது. சாயந்தரம் வந்து திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல் விஜயதசமி அன்னைக்கு பார்வேட்டை உற்சவம் இங்கே விசேஷம். அம்பாள் குதிரை வாகனத்தில் பொன்னேரிக்கரில் எழுந்து அருள் பாலிக்கிறார். அதே போல் இங்கே உலக நன்மைக்காக ஆண்டு முழுவதும் வரக்கூடிய எல்லா நவராத்திரிலையுமே சண்டிஹோமம் மிக சிறப்பாக நடக்குது. ஆலய அமைவிடம் காஞ்சிபுரம் ஜவஹர்லால் தெருவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். விழா காலங்களில் நேரம் மாறுபடும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் உங்கள் பாயிண்ட்ஸுகளை கொடுக்கலாம். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸில் கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.